நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் நட்சத்திரம் இங்க ராஸ் குட்டி இப்ப சொல்றோம் பாடுறா. என்னப்பா ஒரே ஜாலியா இருக்கிறீங்க போல கிறிஸ்துமஸ் பத்தி. ஆமாமா, நட்சத்திரம் தான்மா இயேசு பிறப்ப காமிச்சது. நட்சத்திரம் அந்த பாட்டுல ஏன் வருதுன்னா நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்குதுப்பா. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம் அடைந்தார்கள். ஏன்னா சாஸ்திரிகளுக்கும் ராஜாக்களுக்கும் மெய்ப்பர்களுக்கும் ஆண்டவர் அந்த நட்சத்திரத்தை ஒரு வழிகாட்டியா வச்சாரு. அப்பாடி பிறப்பை பார்ப்பதற்காக. இந்த நாள்ல கூட உன்னையும் என்னையும் அப்பாவையும் நம்ம குடும்பத்தை நட்சத்திரமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்மளை கண்டு அநேகர் இயேசுவை பார்க்கணும். நம்மளுடைய சுபாவத்துல நம்மளுடைய பேச்சிலெல்லாம் ஆண்டவர் நட்சத்திரத்தை போல நம்மளை வைக்கணும். அப்படிதான் ஜனங்கள்லாம் இயேசுவை நம்ம மூலியமா பார்ப்பாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. புரியுதா? எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஏன் ஏசப்பா நட்சத்திரத்தை ஒரு அடையாளமா வச்சு அவருடைய பிறப்பை காட்டினாருன்னா, ஏன்னா நம்ம தான் அந்த நட்சத்திரம். நம்ம அநேகருக்கு இயேசுவை காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரமா நீங்களும் உங்க குடும்பங்களும் வாழும்போது அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நட்சத்திரம், இயேசுவை வழி காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பதாக எப்போது இருக்கு. நீங்களும் அநேகருக்கு வழி காட்டுகிறவர்களாக காண்பீங்க. இந்த கிறிஸ்மஸ் வரப்போது இயேசு பிறப்பை அநேகருக்கு சொல்லுங்க, ஆலயத்துக்கு வாங்க, பெரிய பிளெஸிங் பார்ப்பீங்க. God bless you. Happy Christmas. And happy New Year.